ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு வந்து தேவைப்படும்? வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட்செட் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய எம்ஜே சீ ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கோம். இந்த எம்ஜே சீ ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ஸில் என்ன ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே என்னென்ன மாதிரி வகையான சீ ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க, இதை நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இவங்ககிட்டேருந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம், சேல் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நம்ம இருக்கிறது என்ன ஏரியா, உங்க ஃபேக்டரியை பற்றி சொல்லுங்க. நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் இருக்கோம். நாகப்பட்டினம் ஹார்பர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ரேஞ்சில் மெடிக்கல் காலேஜ் ரோடுன்னு சொன்னீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்கும். பாப்பா கோவில் வில்லேஜ். இங்க நம்ம ஃபேக்டரி எது சம்பந்தமான ஃபேக்டரி அப்படின்னா ஃபிஷ் ப்ராசஸிங் பிளான்ட். மீன் வந்து நம்ம ஃப்ரோசன் பண்ணியும் ட்ரை பண்ணியும் அது எக்ஸ்போர்ட்டுக்கும் டொமஸ்டிக் மக்களுக்கு இங்கே டொமஸ்டிக்ல கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக கொடுக்கறதும் ப்ளஸ் வந்து ரீட்டைல்ஸுக்கெல்லாம் நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன மாதிரியான ப்ராசஸிங் நடக்குது, எந்த மாதிரியான ஃபிஷ்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சார், இப்போ நம்ம வந்து என்ன இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும்? ஃபேக்டரியோட இன்னோஸ் இதில் ப்ரீ ப்ராசஸிங் ஹால்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஹாலில் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து மேன், அதாவது உமன், அந்த ஒர்க்கர்ஸ் என்ட்ரி ஆகிற இடம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் ஷூட்னு சொல்லிட்டு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இது வழியாக தான் நம்ம உள்ள கொண்டு வரும். ஸோ கொண்டு வந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த சில் ரூம்ல ஸ்டோர் பண்ணிட்டு இந்த லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் வரும்போது அந்த நம்ம ஸ்டோர்ல இருந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து தான் நம்ம இங்கே வந்து கட் பண்றது. ஒவ்வொரு ப்ராசஸிங் தகுந்த மாதிரி நம்ம அதெல்லாம் கட் பண்ணி செக்ரிகேட் பண்ணிட்டு அடுத்து சப்போஸ் அது ஃப்ரோசனா இருந்துச்சுன்னா ஃப்ரோசன் இதுக்கு போகும். ட்ரை மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா சால்ட்டிங் வந்து இந்த டப்ஸ்ல வந்து சால்ட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ட்ரையருக்கு கொண்டு போவோம். நம்ம அங்க ப்ரீ ப்ராசஸிங்ல முடிச்சுட்டு ப்ராசஸிங் ஹால், இந்த இடம் ப்ராசஸிங் ஹால், அதுல இருந்து வர ஃபிஷ் எல்லாமே இங்க கட் பண்ணி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம ட்ரையருக்கு கொண்டு போவோம். இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 கிலோல இருந்து 3000 கிலோ வரைக்கும் நம்ம மீனை வந்து ட்ரை பண்ண முடியும். இது ஹீட் பம்ப் ட்ரையர்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரும். மெக்கானிக்கல் ட்ரையர் மாதிரி ஹீட்டிங் எலமெண்ட் வராது. ஃப்ரோசன் பண்ணிட்டு இது வந்து -40 டிகிரில ஃப்ரோசன் ஆகும். இதுல ஃப்ரோசன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நமக்கு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இப்ப நெத்திலி, மத்த சுறா, அளவன், அந்த மாதிரி எல்லா வகையான மீனுமே நம்ம வந்து ட்ரைக்கு இருக்கும். அது இல்லாம எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரா எக்ஸ்போர்ட் கான்சன்ட்ரேட் பண்றதுனால மெர்லின், திருக்க, அந்த மாதிரி மீனை ஒவ்வொரு கண்ட்ரியோட டிமாண்டை பொறுத்து நம்ம அவங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த மீனை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மீன் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கொள்முதல் பண்றீங்க இல்லையா, எங்க இருந்து பண்றீங்க, எந்தெந்த ஏரியால இருந்து பண்றீங்க? ஆமா, அதை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு வந்து ஒவ்வொரு வகையான ஹார்பர்ல நமக்கு மீன் வரும். இப்ப இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்டா இந்த ஜூன் மாசம் வந்து நம்ம நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து மீன் யாருமே தொழில் போக மாட்டாங்க. அது 2 மாசம் வந்து தமிழ்நாடு அரசுல வந்து மீனோட உற்பத்திக்காக எந்த மீனவர்களும் மீன் பிடி தடைக்காலம்னு சொல்ற பீரியட்ல இருக்கும். நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இப்ப மீன்லாம் வர ஆரம்பிக்கும். இப்ப ப்ராசஸிங் இல்லை நமக்கு மீன் இல்லாததுனால. இப்ப அது இல்லாம அடுத்த ஸ்டேட்ல இருந்து நமக்கு கேரளால இருந்து, கர்நாடகால இருந்து இப்போ சப்போஸ் டிமாண்ட் அதிகமாகும் போது நமக்கு வெளியில இருந்தும் எடுப்போம். இப்போ வந்து நம்ம எம்ஜே சீ ஃபுட்ஸ்ல வந்து என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க வந்து மீனை வந்து கொள்முதல் பண்ணி அது வந்து இவ்வளோ வந்து குவாலிட்டி அண்ட் ஹைஜீனிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ இதுல வந்து என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறீங்க? இப்போ இந்த ட்ரை ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சியூமர் பேக்ல கொடுக்குறோம். ஒவ்வொரு சின்ன 200 கிராம் 150 கிராம் பேக்ல வந்து நம்ம வந்து பேக் பண்ணி இதுல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டாலுக்குமே பிரான்ச்சைசி மாதிரியும் டீலர்ஷிப்பாகவும் கொடுக்குறோம். சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கா இருக்கட்டும், கடைங்களுக்கு அவங்க டைரக்டா கொண்டு போய் சேல் பண்ண முடியும். அது இல்லாம நம்மளோட பிக்கிள்ஸ், ரெடி டு ஈட் ப்ராடக்ட், சிப்ஸ் இதெல்லாமே பண்றோம். இதெல்லாமே பிரான்ச்சைசி டீலர் ஆப்ஷனுக்கு நம்ம கொடுக்கலாம். அது இல்லாம மொத்தமா கொள்முதல் பண்றவங்களுக்கு, மார்க்கெட்ல சேல் பண்றவங்களுக்கு வந்து மினிமம் வந்து 500 கேஜி 1000 கேஜிக்கு நம்ம மார்க்கெட்டுக்கும் நம்ம சேல் பண்றோம். வாங்கி ரீபேக்கர்ஸ் அவங்க வாங்கிட்டு அவங்க பிராண்ட் நேம்ல வேணும்னாலும் அது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்றோம். அடிஷனலா நம்ம மேஜரா எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நம்ம மேஜர் கான்சன்ட்ரேஷன் பண்றோம். எக்ஸ்போர்ட்டுக்குள்ள ஆர்டர்ஸ் வரும்போது அது பண்ணுவோம். ஈவன் நம்ம டொமஸ்டிக்கும் சேம் கேட்டகரியில எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு 50%னா டொமஸ்டிக்கும் 50% அந்த ரேஷியோல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து உங்க எம்ஜே சீ ஃபுட்ஸ்ல ஸோ அதே கான்செப்ட்ல ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு வந்து தேவைப்படும்? அவருக்கு பிரான்ச்சைசி ஆர் டீலர்ஷிப்னும் போது மேஜரா அவங்களுக்கு தேவை அவங்களோட எஃப்எம்சிஜில கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும்.
அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி பொறுத்து அவங்களோட கன்சியூமர் கெப்பாசிட்டி ஒரு 500 கடை 1000 கடை அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஸ்டாக் எடுத்துட்டாலே போதும். ஒரு 1.5 to ஒரு 3 lakhs இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போதும். அது ரெவன்யூ பேசிஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 20 to 30% அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும், அதுல இருந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். இப்போ நமக்கு அந்த இது பாத்தீங்கன்னா ரெடி டு ஈட் கேட்டகரியில வரும், சிப்ஸ் வெரைட்டிஸ் வரும். இதுல வந்து நமக்கு நெத்தொலி, அது ஆன்சோவிஸ்ன்னு சொல்லுவோம், அது கடலை, அது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வரும். இது அங்க நெத்தலி கடலை ரெண்டுமே ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறம் இது வந்து மசாலா மிக்சர், மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நம்ம லோட் பண்ணுவோம். இதுல நம்ம என்ன கிராம் எம்ஆர்பி இதெல்லாம் செட் பண்ணோன்னா இதுல இருந்து நமக்கு பேக்கிங் வரும். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு வெரைட்டி நம்ம பண்றோம். இது வந்து டொமஸ்டிக்கு, அதாவது கம்மியான விலையில உள்ளது வரும், ஒரு 15 to 20 rupeesலயும் வரும். அதே மாதிரி நமக்கு 70 rupeesலயும் இருக்கு, 120 rupeesலயும் சிப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டியை பொறுத்து. ஆமா, குவாலிட்டி குவான்டிட்டி பொறுத்து. அதோட ரேஷியோஸ், மிக்சிங் ரேஷியோ, அதாவது அதுல ட்ரை ஃபிஷ் எந்த அளவுக்கு ரேஷியோல இருக்கு, ட்ரை ஃபிஷ் அதிகமா இருக்கும் போது அதோட விலையுமே நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா நம்மளோட கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கோம். நம்ம அங்க ப்ராசஸ் பண்ற எல்லா ரா மெட்டீரியலும் எக்ஸ்போர்ட்டுக்கு உள்ளது, டொமஸ்டிக் போறது எல்லாமே வந்து இங்க ஸ்டோர் பண்ணிட்டு இங்க இருந்து தான் நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். டிஸ்பேச் ஷூட் வழியா டிஸ்பேச் ஆகும். இப்போ நமக்கு இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக உள்ள மெட்டீரியல்ஸ் இருக்கு. இது வந்து கட் பண்ணி உள்ள திருக்க பீஸ் வரும். அதே மாதிரிங்க இது வந்து நம்ம கேரன்னு சொல்லுவாங்க, கேரா மீன் வரும். இது சுறா மீன் டியூனா மீன்ல உள்ள வெரைட்டி அது. அதே மாதிரி இது கேட் ஃபிஷ்ன்னு சொன்னா நம்ம கெளுத்தி மீன், ஏட்டா சொல்லுவாங்க, கெளுத்தி சொல்லுவாங்க. இது வந்து இது எல்லாமே ஸ்ரீலங்கா எக்ஸ்போர்ட்டுக்காக இருக்கு. ஓகே ஓகே. இது அளவான் மெர்லின் சொல்ற மீன், இது அளவான் மெர்லின். ஸோ இது அதே மாதிரி இது ஃபுல்லாவே மெர்லின் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கோல்டு ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம கரெக்டான ஒரு டெம்பரேச்சர்ல வச்சிருக்கீங்க. ஏன்னா அவுட்டோர் டெம்பரேச்சர்ல வச்சா அது வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கறதுனால கோல்டு ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போதைக்கு நமக்கு ப்ராடக்ட் கம்மியா இருக்கு. இது நமக்கு எக்ஸ்போர்ட் எந்தெந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கும். இது நெத்திலி இது. ஸோ இப்போ எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் வந்து இருக்கிற ஸ்டாக் மினிமம் ஸ்டாக் தான் இருக்கு. ஸோ நமக்கு அடுத்த ஆர்டர்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனாலும் ரெடி பண்ணுவோம். சார், இப்போ நம்ம எம்ஜே சீ ஃபுட்ஸ்ல என்னென்ன வகையான மீன் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். நம்ம கம்பெனியில் வந்து ட்ரை ஃபிஷ் இருக்கு, பிக்கிள்ஸ் இருக்கு, சிப்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து அளவா மீன், ரொம்ப நீட்டாக இருக்கும்ல, இந்த இங்கிலீஷ் வந்து மேர்லின்னு சொல்லுவாங்க, இது அளவா மீன். இது வந்து கெளுத்தி, கேட் ஃபிஷ், கெளுத்தி மீன். இது நெத்து, காரப்பொடி. இன்னும் இதெல்லாம் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து நம்ம கம்பெனில இருக்கு. இது நமக்கு ரீட்டைலாகவும் உண்டு, பல்காகவும் உண்டு, ஹோல்சேலாகவும் உண்டு, நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டியும் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் சிப்ஸ், இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். இது வந்து வித் நட்ஸோட, கிரவுண்ட் நட்ஸோட இந்த ட்ரை ஃபிஷ் பிளஸ். ஆமா, இது வந்து ஆன்சோவி சிப்ஸ், நெத்திலி சிப்ஸ் மட்டும். இது நெத்திலி வித் கடலை இருக்கும் சேர்த்து போடுறது, ஃபுல்லி புரோட்டீன், குழந்தைகளுக்காகவே இது தனியாவே ப்ரிப்பேர் பண்றது. அப்புறம் இது வந்து கனவா ஊறுகாய் இருக்கு, இறால் ஊறுகாய் இருக்கு, நெத்திலி ஊறுகாய் இருக்கு. இது கனவா ஊறுகாய். ஓகே ஓகே. இது நெத்திலி, இது வந்து இறால் ஊறுகாய். இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாத்தோட எக்ஸ்பைரி டேட் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு நாள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் பிஃபோர்? இது வந்து நம்ம வந்து 6 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார். FSSAI படி நமக்கு வந்து 6 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து அது எல்லாம் இன்னொன்று என்னன்னா, இதுல நம்ம வந்து எந்த ஒரு வினிகரோ இல்லை மற்றபடி எந்த ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம ஆட் பண்றது இல்லை. ஃபுல்லா நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி தயாரிக்கிறது தான். வேற எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்றது சார். இப்போ உங்க எம்ஜே சீ ஃபுட்ஸ் ஃபேக்டரியை நம்ம வந்து ஃபுல்லாவே பார்த்தோம். ஸோ எப்படி மீன் உள்ள வருது, என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணி எப்படி ஹைஜீன் அண்ட் குவாலிட்டியா வந்து ரெடி பண்றீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். அது கூட உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, எப்படி பேக் பண்றீங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட உள்ள ப்ராடக்ட்டை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, உங்ககிட்ட ஒரு ட்ரை ஃபிஷ்ஷை வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறாருன்னா எப்படி வந்து அவர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? நீங்க அவருக்கு வந்து என்னென்ன மாதிரி சப்போர்ட்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி டீலர்ஷிப்பா பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷாப் இருந்துச்சுனாலுமே அந்த ஷாப்புக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுக்கலாம். அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் கூட ஏற்கனவே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்றாங்கன்னா அது கூடவே சேர்ந்தும் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். டைரக்டா அவங்க வந்து கஸ்டமர் வாக்கிங் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அவங்க கடையில டைரக்டா வர சேல்ஸுக்குமே அந்த மாதிரி செட்டப் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவங்க செய்ய வேண்டியது பேசிக்கா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஷாப்போட சைஸ் அந்த டீடைல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்டீரியர்ல இருந்து நம்ம ப்ராடக்ட் டிஸ்பிளே அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். அது இல்லை ஆல்ரெடி நாங்கள் கடை வச்சிருக்கோம், ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸோ வேற எதுவும் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு அதோட மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா இருக்கட்டும், அது எந்தெந்த கேட்டகரியில போகும், அதோட சாஃப்ட்வேர் பில்லிங் சாஃப்ட்வேர் அது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட்டிவா பண்ணி கொடுப்போம். அது இல்லாம நம்மளோட இகாம் பிசினஸ்ல வர்ற ஆன்லைன் சேல்ஸா இருக்கட்டும், லீட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு லீட் த்ரூ பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் அவங்க நல்ல கன்சியூமருக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸி அஃபோர்டபுள் பக்கத்துல நியர்பை அவங்களால டெலிவரி பண்ண முடியுது அப்படின்னா நம்மளோட இகாம் ஆட்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சேல்ஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும். அது இல்லாம இனிஷியலா ஸ்டார்ட் பண்றவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகாத அளவுக்கு அவங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியா நம்ம வால்யூமை டம்ப் பண்ணாம அவங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் எது இருக்கோ அந்தந்த ப்ராடக்ட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கொடுப்போம் சப்போர்ட்டிவா. இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படும்? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மினிமம் 500 kg சொன்னீங்க. இப்போ 500 kg வாங்குறதுக்கு அவருக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? ஸோ அதை சேல் பண்றது மூலியமா அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்? இப்ப நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்கிற விலையை விட நம்ம ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறோம். ஆனா மார்க்கெட்ல வந்து இந்த குவாலிட்டியில எந்த பொருளுமே கொடுக்கறது இல்லை. ஸோ இவங்க வந்து மார்க்கெட் ரேட்டை விட இவங்க சேல் பண்ணும் போது குவாலிட்டிக்கு அனுசரிச்சு ஒரு 10-20% அதிகமாகவே சேல் பண்ணலாம். நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு 500 kg வாங்கி ரீபேக்கர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா ஹோல்சேலா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்ஜின், ஒரு வால்யூமுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின் கிடைக்கும். ஒரு 10-20% வந்து ஹோல்சேல்லே கிடைக்கும். ரீட்டைல் பண்றாங்க அப்படின்னா ஒரு 30%. சார் இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா உங்களை வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணா, எப்படி ரீச் பண்றது? இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினைச்சிருந்தாலும் நம்ம கம்பெனியோட வெப்சைட் மூலியமா அவங்க மெசேஜ் பண்ணலாம். அதுல ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து டீலர்ஷிப்புக்குள்ள என்கொயரி ஃபார்ம் இருக்கு. ஈவன் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் வெப்சைட்லயே வந்து ஷாப் ஆப்ஷன் இருக்கு, அதுல போயிட்டு அவங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதை விட சிம்பிளா பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லயே அவங்க வந்து மெசேஜ் பண்ணியுமே அவங்க டீடைல்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நாங்கள் கொரியர் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் அவங்களுக்கு ஈவன் அமேசான் ஃபிளிப்கார்ட்லயுமே நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்டிங்ல இருக்கு, அதுலயுமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ப்ராடக்ட் வாங்கணும், ஒரு பல்கா ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க நேர்ல தான் வரணுமா, இல்ல ஃபோன் கால் ஆன்லைன்ல இருந்து கேட்டாலுமே உங்களால டெலிவரி பண்ண முடியுமா? இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்து சூஸ் பண்ணணும்னா நேர்ல ஃபேக்டரிக்கு வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெகுலரா இந்த ப்ராடக்ட்ஸ் வேணுங்கும் போது ஃபோன்லயோ த்ரூ மெயில்லயோ அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம அனுப்பிச்சு வச்சிடலாம். சார் இப்போ வந்து சீ ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வணக்கம்.